அவர் எடப்பாடி அவருடைய பேருக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய தொகுதியில் எடப்பாடியில் பழனிசாமியில் அங்கே போட்டிறார், எடப்பாடியிலே போட்டிறார். அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டிட்டார். 2021 93,802 ஓட்டுகள், தமிழக முதலமைச்சரை விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருங்கிற பார்த்தோம் எடப்பாடியில். அவர் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அவருடைய சமூகம் கவுண்டர் சமூகம், அது வந்து ஒரு மைனாரிட்டி சமூகம். எடப்பாடி தொகுதிக்குள்ள அங்கே சேலம் மாவட்டத்தில் அங்கே வந்து வன்னியர் சமூகம் தான் ரொம்ப அதிகம். ஆனாலும் 93,802 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. இந்த முறை பாமக வந்து இங்கே வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நாமளும் நம்புறோம். பாமக வந்தா சிங்கிளா வருமா, டபுளா வருமா, ரெண்டு சேர்ந்து வருமா அப்படிங்கிற கேள்வி வருது. அன்புமணி பாமகவா, ராமதாஸ் பாமகவா அப்படிங்கிற கேள்வி வருது. எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்கு வந்தா ரொம்ப சுலபமான வெற்றி, இல்லாட்டி ஒரு சேலஞ்சிங்கான வெற்றியா இருக்கும். பட் வந்து வருதா என்ன பார்த்தீங்கன்னா, நீ கட்டாம எடப்பாடி தொகுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி செய்வார்னா வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்ம எந்த குழப்பம்ல 93,000 வாக்குகள் இருக்குது. அந்த டிஃபரன்ஸ் வந்து முன்னப்ப வந்தா கூட அவர் வெற்றி பெறுவதற்கான எதிர்க்கட்சி தலைவரும் கூட அதிமுக பொதுச்செயலாளரும் கூட அவருக்கான ஒரு செல்வாக்கையும் தக்க வச்சிருக்காரு பார்க்கிறோம். அதனால அவர் வெற்றி பெறுவதில் எந்த குழப்பமும் இல்லைங்கிற பார்க்கிறோம். எடப்பாடி தொகுதியில் 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.